Hi friends, in the video chapter 1 accounts from incomplete records la first sum பார்க்கலாம். So from the following particulars ascertain profit or loss. So இதை வச்சு நம்ம வந்து profit or loss சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருவாங்க, கேபிட்டல் at the beginning of the year, that is nothing but opening capital. ஓகேவா? 5 lakh. அதே மாதிரி கேபிட்டல் at the end of the year, இது வந்து closing capital 8,50,000. additional capital introduced during the year, during the yearல இன்னும் எக்ஸ்ட்ராவாக போட்டுருவாங்க 1,20,000. drawings during the year 70,000, that means அந்த இயரில் எடுத்திருக்காங்க காசு, போட்ட காசில் எடுத்திருக்காங்க 70,000. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் லாஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st March 2019. ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள் ஃபார்மேட் தான், பர்டிகுலர் ருபீஸ் போட்டால் போதும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் பண்ணணும். ஸோ க்ளோசிங் கேபிட்டல், ஸோ க்ளோசிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 31st March 2019 8,50,000. சப்டிங் போட்டுறேன் 8,50,000. இதோட drawings வந்து ஆட் பண்ணும். இது வந்து ஃபார்மேட். ஓகேவா? drawings வந்து 70,000. ஸோ ஆட் பண்ணலாம். சரி, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9,20,000. ஓகேவா? இதுலேருந்து அடிஷ்னல் கேபிட்டல் வந்து மைனஸ் பண்ணும். ஸோ மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 1,20,000. ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 8 lakh. இது பேர் தான் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, இதுலேருந்து நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணோம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5 lakh. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 8 lakhல 5 lakh போச்சுன்னா 3 lakh. இது வந்து பாசிட்டிவ் நம்பர் தான், ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். அதுவே நெகட்டிவ் நம்பரில் வந்துச்சுன்னா நமக்கு வந்து லாஸ். ஓகேவா? தேங்க்யூ.